வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. எக்ஸாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஈஸியாக இருந்ததா? சென்டம் எத்தனை பேர்த்துக்கு வரும்? கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். 1 மார்க்குக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்பல்சரி கரெக்டாக போட்டிங்களா? எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஏரியா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, 1 கிலோகிராம் விசை அப்படிங்கிறது வந்து 98 × 10⁴ டைன் அப்படிங்கிறது. வெளி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது டி இருக்குவிய லென்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சம்மா கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா W/W 100J / 10 கூலும் போட்டிங்கன்னா 10 வோல்ட் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் வரும். ஈஸியான சம் தான். பெரும்பாலும் எல்லாருமே போட்டு ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ 3வது கொஷினுக்கான ஆன்சர் இது. அடுத்து 4வது கொஷின் ரொம்ப டைரக்ட் கொஷின். செயற்கை கதிரியக்கம் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சது வந்து ஐரின் கியூரி அப்படிங்கிறவர். எல்லாருமே ஆன்சர் எழுதியிருப்பீங்க. ரசக்கலவை அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான் HC. கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. ஸோ 5 ஆன்சருமே பெரும்பாலும் எல்லாத்துக்கும் சரியாக வந்திருக்கும். அடுத்ததுமே வந்து ரொம்ப ஈஸியான கேள்வின்னு தான் நினைக்கிறேன். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஆன்சர் எல்லாருமே போட்டிருப்பீங்க. பி ஆன்சர். அடுத்து pH மதிப்பு 3ன்னு கொடுத்துட்டாங்க. OH செறிவு அப்படிங்கிறது வந்து 1 × 10⁻−11 அப்படிங்கிறத கால்குலேஷன் மூலிமா ஈஸியாக கணிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபுல் மார்க்கை கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்து மேலே கொடுத்துருக்கிற வினை வந்து எத்தனால் எரிதல் அப்படிங்கிறது தான் வந்து, ஏன்னா ஆக்சிஜனோட சேருது, அதனால் இது எத்தனால் எரிதல் அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் காஸ்பாரியன் பட்டைகள், காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், அகத்தோலில் தான் இருக்கும் எண்டோடெர்மிஸில். ஸோ அதுவும் வந்து சரியாக பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். என்ன குரோமோசோமில் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படும்? மையம்னாலே மெட்ராசென்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து எழுதியிருப்பீங்க எல்லாருமே. அடுத்து 11வது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வின்னு சொல்லலாம். உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. இது எல்லாருமே எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர் தான். அடுத்தது அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது? பெயிண்ட் கண்டிப்பாக கிடையாது, பிடிஎஃப்பும் கிடையாது, MS வேர்டும் கிடையாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறது வந்து ஆன்சராக உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்தது 2 மார்க் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி 22வது கொஷின் மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயைபு கேட்டிருந்தாங்க. அதில் கார்பனோட சதவீதம் வந்து 74.83%. ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜனுக்கான வேல்யூ வந்து 25.17% அப்படிங்கிற ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டிருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 32வது கம்பல்சரி சம்முக்குமே வந்து எல்லாருமே ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதனோட ஃப்ரீக்வன்சி வந்து 100 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. பெரிய கேள்விகள் ஆஸ் யூஸ்வல் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பிரித்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையுமே வந்து நீங்கள் எல்லாருமே எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் எத்தனை பேர்த்துக்கு சென்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாமுக்கு நல்ல விதமாக படிங்க. எல்லா பாடத்தையும் தரவு பண்ணிடுங்க. இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற மனநிலையோடு படிக்க ஆரம்பிங்க. கடைசி எக்ஸாம் நினச்சி படிக்காமல் கண்டிப்பாக அதுலேயும் சென்டம் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கும் நம்ம ஃபைனல் டிப்ஸ் வந்து தருவோம். வீடியோ மறக்காமல் பாருங்கள். வீடியோ சேனலுக்கு ஃபஸ்ட் முறை தடவையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.